கேம் ஓவரா? இந்த கேம் முடிஞ்சிருச்சா? திமுக சாதகமா தான் இந்த கேம் போகுதா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தாவேகா ஓட்டு யார் பிரிக்கிறான்றதே இன்னும் நம்ம யாருக்கும் தெரியல. இன்றைய தேதியில் 122 சீட் பாசிட்டிவ் நோட்ல திமுக ஆரம்பிக்கிறது, 108 சீட் பாசிட்டிவ் நோட்ல ஏடிஎம்கே ஆரம்பிக்குது. இந்த தேர்தலில் மேன் ஆஃப் த மேட்ச் ஓட்டை பிரிச்சு யாரையோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்க போறாருல, அவர் வேறு யாரும் இல்லை, உங்கள் சாமானியர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் கிட்டத்தட்ட கூட்டணிகள்லாம் முடிவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சசிகலா என்ன பண்ண போறாங்க, பெரிய ஒரு டாக்டர் என்ன பண்ண போறாங்க, காங்கிரஸ் என்ன போறாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் இருந்தபோது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகி தேர்தலுக்கு தயாராக திமுகவும் அதிமுக கூட்டணியும் களத்துக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. ஆல்ரெடி அவங்க களத்துல தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சுற்றுப்பயணமே ஆரம்பிக்கல. பட் 5000 ரூபாய் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு காசு, அந்த மாதிரி காசோட இந்த தேர்தலை விளையாடுறார் ஸ்டாலின். சரி, அப்ப எடப்பாடி காசோட விளையாடலையா அப்படின்னு கேட்டா, எடப்பாடியும் காசோட தான் விளையாடுறாரு. 10,000 தரேன், 2,000 தரேன், இந்த மாதிரி பல நம்பர்கள்ல இந்த அரசியல் செல்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். கூடுதலாக மோடி அவர்கள் கடந்த 15 நாட்களுக்குள்ள 2 வாட்டி வந்துட்டார். இன்னும் 3 வாட்டி இந்த மாசத்துக்குள்ளே வரப்போறாரு சொல்றாங்க. அதாவது திருச்சி மாநாடு 11ஆம் தேதி, அதன் பிறகு கன்னியாகுமரியிலும் ஒரு மாநாடும், கோயம்புத்தூர்ல ஒரு மாநாட்டுக்கும் மோடி இந்த மாதமே வருவார் அப்படின்ற விஷயம் ஊர்ஜிதமா இருக்கு. அப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டா, தேர்தல் வைப் கிரவுண்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதிமுக திமுகவுக்கு தவிர இன்னும் 2 கட்சிகள் களத்தில் இருக்கிறது. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு தாவேகா. நாம் தமிழர் கட்சி திருச்சியில ஒரு பிரம்மாண்ட மாநாடு போட்டுட்டு 234 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கேண்டிடேட் சொல்லலாம். ஜாதி வாரியும் சரி, அதே போல ஆண் பெண் சேர்ந்தும் சரி, ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபார்முலாவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து, அதாவது ஒரே ஜாதியில 20 பேர் எம்எல்ஏ ஆறுது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஈக்குவலா கேண்டிடேட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பிராமணர்களுக்கு ஒரு 5 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கார் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். அதுவே தமிழக அரசியல் காலத்துல ரொம்ப புதுசானதா இருக்கு. ஏன்னா தமிழக அரசியல்கள்ல பிராமின் கேண்டிடேட் பார்த்தே பல வருஷம் ஆச்சு. கடைசியா 2014 திரு நடராஜ் அவர்கள் ஒரு கேண்டிடேட்டா இருந்தார் அப்படின்றது எனக்கு இருந்த ஞாபகம். இன்னொரு புறம் தாவேகா இலவ கார்த்திகிலியா, காங்கிரஸ் இன்னைக்கு வருது, நாளைக்கு வருது, நாளானைக்கு வருது, இப்ப வரப்போகுது, அப்ப வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த தாவேகாவை யூஸ் பண்ணி காங்கிரஸ் திமுக வாலாட்டம் நினைச்சு முதலமைச்சர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் லெஃப்ட் ஹேண்டட் டீல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு காங்கிரஸ் திமுக மேயர் சரண்டர் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல தெரியுது. ஸோ 4 முனை போட்டி, 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள். இதுல புதிய தமிழகம் கட்சி ஒன்றும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. திமுகவை நோக்கி புதிய தமிழகம் கட்சி செல்கிறது என்பதுதான் வரக்கூடிய செய்திகள். பட் அரசியல்ல எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். ஏன்னா தேமுதிக கடைசி வரையும் என்டிஏ பேசிட்டு திமுக கூட்டணிக்கு போன மாதிரி புதிய தமிழகமும் திமுக பேசிட்டு என்டிஏக்கு வரக்கூடாதுன்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பட் புதிய தமிழகத்துக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா புதிய தமிழகம் என்ன கேட்கறாங்க போல, ஜான் பாண்டியனோட நான் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா நிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறதுனால அது எப்படி சூட் ஆகும் என்னன்றது தெரியல. ஆனா புதிய தமிழகம் திமுக நோக்கி போறதுதான் தெரியுது. இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அப்பா ராமதாஸ், இன்னொன்னு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறத அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், சசிகலா அவர்கள் ஆரம்பித்திருக்கிற ஒரு கட்சி. 2 கட்சியும் களத்துல இருக்கு. இதுல புதுசா ஆரம்பிச்சிருக்கிற அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட சவுத் தமிழ்நாடு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை 25-40 சீட் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25-40 சீட் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. பெரிய ராமதாஸ் இன்னும் எந்த ஆக்ஷன், எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணல. ஏன்னா அவரால் திமுக போக முடியாது. ஏன் திமுக போக முடியாது, விசிகே ஆல்ரெடி போர்க்கொடி காமிச்சிருச்சு. ராமதாஸ் உள்ள வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுல ஓபிஎஸ் தேமுதிக அப்படின்ற போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. ஸோ அவர் இதுக்கு மேல ஒரு திமுக ஏஜென்ட், திமுகவோட உடன்பிறப்பு. அதனால அவரை பத்தி நம்ம இனிமேல் அரசியல் காலத்துல பேசவே வேண்டாம். நோ யூஸ். தேமுதிக உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. இந்த தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக நான் பாக்குறேன். ஸ்டாலின் அவர்கள் அதுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தேமுதிக அதிமுக இருந்தது அப்படின்னா ஒரு 7 சீட் பிளஸ் ஒரு 6-7 சீட் ஷியூரா ஜெயிக்கக்கூடிய சீட்டாக மாறும் 234. இப்போ அவங்கள திமுக சேர்த்ததுனால திமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்பரோ அந்த பலம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க ஜெயிக்கிற ஒரு 7 சீட்டை இன்னைக்கு ஈக்குவல் ஃபைட்டா கொண்டு வந்துட்டார், நல்லிஃபை பண்ணிட்டார். சோ இதுதான் இங்க இருக்கும் அரசியல். சோ
குறிப்பாக பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி ஒரு அணியா இருக்கிறது. தாவேகா அணியா தனியா எப்படியோ இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா வந்து தெரியும். சரி, இப்போ தேமுதிக புதிய தமிழகம் இல்லாத ஒரு அதிமுக கூட்டணிக்கு பாதகமா சாதகமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். இன்றைய நிலைமையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கிளீனா தெரியும், ரைட்? அதிமுக கூட்டணியில புதிய கட்சி ஏதாவது சேருமா சேராதான்ற போது வெளியில இருக்கிற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் தான். இவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப அப்பா ராமதாஸ் வந்து சேர்ந்தாருன்னா, அப்பா ராமதாஸ் அவர்கள் சேர்ந்தாருன்னா ஓட்டு சதவீதத்துல பிளவுபடுது இல்ல, அதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓட்டு ஆட் பண்ணி கொடுப்பார் தவிர அவர் வின் பண்ணி கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா பாமக மொத்த தொண்டர்களும் அன்புமணி பின்னால் தான் இருக்கிறார்கள், அந்த மொத்த சமூகமும் அன்புமணி பின்னால் தான் இருக்கிறார்கள். அப்பொழுது இவரை ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், ஆட் பண்ணாட்டியும் ஒண்ணுதான். அந்த விஷயமும் வந்து இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. சோ இன்றைய தேதியின்படி இந்த தேர்தல் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த தேர்தல் ரேஸ் இருக்குல்ல, இந்த தேர்தல் ரேஸ்ல 4 பேர் ஓடுறாங்கல்ல, திமுக கூட்டணி 122 இடங்கள்ல சாதகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த தேர்தலை வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதிமுக அணி, எடப்பாடி தலைமையிலான அதிமுக அணி வந்து இந்த தேர்தல்ல வந்து 108 இடங்கள்ல ஜெயிப்பதற்கான ஒரு சாதகமான நிலையிலிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ நான் சொன்னேன், திமுக 122 சீட்ல ஜெயிக்கிறதுக்காக சாதகம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது 22 சீட் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல, வின்னபிள் ஃபேக்டர்ஸ் ஓகேவா, ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. ஆர் இந்த 122 சீட்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி இந்த 122 சீட்ல போறாங்க. அதிமுக கூட்டணி 108 சீட்ல ஜெயிக்கிறதுக்காக இந்த ரேஸ்ல வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்காங்க. தாவேகா கூட்டணி ஒரு இடத்துல இருக்கு. ஒரு 3 தொகுதிகள் மட்டும் யாருன்ற சொல்ல முடியல. அந்த 3 தொகுதிகள் ஏன் யாருன்னு சொல்ல முடியல அப்படின்னா வந்து அதற்கு சில இன்னும் கொஞ்சம் களம் செட் ஆக வேண்டிய காரணம் இருக்கு. மேபி அடுத்தடுத்த வாரத்தில் நம்ம பேசும்போது அந்த 3 தொகுதி அன்டிசைடட் யோசிக்கலாம். அந்த 3 தொகுதி அன்டிசைடா இருக்கு. அது ஏன் என்னன்றதை நான் வந்து பொறுத்திருந்து உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். சோ இன்றைய தேதியில் 122 சீட் பாசிட்டிவ் நோட்ல திமுக ஆரம்பிக்கிறது, 108 சீட் பாசிட்டிவ் நோட்ல ஏடிஎம்கே ஆரம்பிக்குது, ஒரே ஒரு சீட்ல வந்து தாவேகா ஆரம்பிக்குது, 3 சீட்ல வந்து என்னன்னு தெரியல. அது ஏன் அது என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து இன்னும் ஒரு கேண்டிடேட்டு இப்போ சப்போஸ் ஒரு அந்த 3 சீட்லயுமே அதிமுக திமுக வந்தா வேற கேம் ஆகும், அதிமுக கூட்டணி கட்சிகள்னா வேற கேம் ஆகும். சோ அதெல்லாம் செட் ஆனதா அந்த 3 தொகுதியும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கோம். ஓகே, இப்போ வந்து வாக்கு சதவீதம் பார்க்கும் பொழுது, இந்த அரித்மெட்டிக்கா இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு 40.5% இருக்கும். இது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கேன், ஈஸியா இருக்கும். அதே போல எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு 39.5%, தாவேகாவுக்கு 12% வாக்குகள் இருக்கும். நாம் தமிழர் சீமான் அந்த 7% வாக்க அப்படியே வந்து ஹோல்டு பண்றார் கிரவுண்ட்ல. இன்னொரு மற்றவர்கள் அந்த 1% வந்து அதர்ஸ் கொடுத்துடலாம், அந்த நோட்டா அந்த மாதிரி ஒரு இதுல வந்து அதர்ஸ். ஸோ 39.5 வந்து ஏடிஎம்கே கூட்டணி, என்டிஏ தலைமையிலான அதிமுக ஏடிஎம்கே கூட்டணிக்கு 39.5, டிஎம்கே கூட்டணிக்கு 40.5, டிவிகேக்கு வந்து 12% இருக்கு, சீமானுக்கு வந்து 7% இருக்கு, அதர்ஸ்க்கு 1% இருக்கு. இது என்னுடைய பர்சனல் அனாலிசிஸ் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு. சோ கேம் ஓவரா, இந்த கேம் முடிஞ்சிருச்சா, திமுக சாதகமா தான் இந்த கேம் போகுதா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்க்குள்ள வந்து இந்த எலெக்ஷன் வந்து நுழையிறது அப்படின்னு தான் நம்ம ரெட்டலை வாசஸ் திமுக 1-on-1 போட்டி, அதுல எப்படி வந்து விக்டரி வருது, தாவேகா ஓட்டு யார் பிரிக்கிறான்றது இன்னும் நம்ம யாருக்கும் தெரியல. அது அதிமுக ஓட்டா திமுக ஓட்டு, திமுக கேட்டா அதிமுக ஓட்டுன்றாங்க, அதிமுக கேட்டா திமுக ஓட்டுன்றாங்க. பட் நம்ம பண்ண அனாலிசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது என்னன்னா, தாவேகா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதுன்னு யாருக்கும் தெரியல. ஒவ்வொரு எம்பி சீட், அதாவது 6 எம்எல்ஏ சீட் சேர்ந்தா ஒரு எம்பி சீட், ஒவ்வொரு எம்பி சீட்லயும் தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டைனமிக்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் சென்னையும் சென்ட்ரல் சென்னையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, நார்த் சென்னையில கொலை குத்துறாங்க, பட் சென்ட்ரல் சென்னை வரும்போது ரிலவன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. சவுத் சென்னையில வந்து எப்படி இருக்குன்னா வந்து அந்த 10% மாற்றத்துக்கான ஓட்டை மட்டும் தான் வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஓட்டு ப்ரொபல் பண்ணல. பட் நார்த் சென்னையிலயும் சென்ட்ரல் சென்னையிலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் ப்ரொபல் பண்றாங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குறிப்பாக 1 இயர் ஓட்லயும் கொஞ்சம் ஓட்டு வாங்குறாங்க, எஸ்சி எஸ்டி அவங்க ஓட்லயும் வாங்குறாங்க அப்படின்ற போது டைனமிக்கா
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு மாதிரி பண்றாங்க. இப்ப கன்னியாகுமரியில வந்து அவங்க பிரிக்கிற மொத்த ஓட்டுமே வந்து காங்கிரஸின் வாக்குகளாக இருக்கிறது. சோ காங்கிரஸ் எப்படி வந்து இங்க பேலன்ஸ் பண்ண போகுது ஓட்ட அப்படின்றதும் தெரியல. இந்த மாதிரி அன்பிரிடிக்டபிள் ஓட் ஸ்பிளிட்ட வந்து தாவேகா பண்றாங்க. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் யார் வேண்டாலும் வெற்றி பெறலாம். ஸ்டாலின் வெற்றி பெறலாம், எடப்பாடி பழனிசாமியும் வெற்றி பெறலாம். குறிப்பாக 2 கட்சிகளும் போடும் வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த அந்த மொத்த தொகுதியை பேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள வேட்பாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவேகாவை ஓட் ஸ்பிளிட்டை எப்படி வந்து திமுக அதிமுக கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்றது பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இத்தகைய ஓட் ஸ்பிளிட் போது சீமான் அவரோட ஓட்டை வந்து நம்ம அனலைஸ் படி மெயின்டைன் பண்றார் அப்படின்றதே ரொம்ப பெரிய. யார் வேணா இந்த மேட்ச்ல வின்னரா இருக்கலாம். திமுகவும் இருக்கலாம், அதிமுகவும் இருக்கு. பட் இந்த தேர்தல்ல மேன் ஆஃப் த மேட்ச் ஓட்ட பிரிச்சு யாரையோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்க போறாருல, அவர் வேறு யாரும் இல்லை, உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.